வெல்கம் டு கிரீன் டிசைனர்ஸ். இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராண்ட் ஸ்லீவ் டிசைன் பார்க்க போகிறோம். அதாவது ட்ரேசிங் இல்லாமல் நான் ரேண்டமாகவே வந்து ஸ்லீவ் பார்ட்டில் ஒரு கொடி டிசைனை வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதே வந்து நம்ம ஹெவியாக வந்து ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம கஸ்டமர் வந்து ஸ்லீவோடைய கீழ் பார்ட் இருக்கலாம், அதாவது பார்டர் லைன் வந்து நம்ம 1 இன்ச்சஸில் வந்து பீட் ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே நான் 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இதனுடைய கேப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ இந்த 1 இன்ச்சஸ்க்குள்ளே நம்ம வந்து பீட் ஒர்க் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்காக 2 லைன்ஸ் வந்து நம்ம சரி த்ரெட்டால் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த லைன்ஸ் மேலேயே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து நம்ம முடிச்சுட்டு அகைன் நெக்ஸ்ட் லைன் வந்து அந்த சரி த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே நல்லா நெருக்கமாக நம்ம கொடுத்துட்டே வரணும். ஸோ சரி த்ரெட்டுடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா மம்தா பிராண்ட், நீடில் நம்பர் 40. நம்ம 1 இன்ச்சஸ் கேப்பில் பீட் ஒர்க் கொடுக்கறனால அந்த பீடுக்கு பார்டர் லைன் மாதிரி 2 லைன்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே எப்படி 2 லைன்ஸ் ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரி கீழே இருக்க லைனையும் வந்து 2 லைன்ஸ் வந்து சரி த்ரெட்டால் நம்ம போட்டுகிட்டே வரலாம். சுகர் பீடால் வந்து சரி லைன் பக்கத்தில் 1 லைன் வந்து நம்ம சுகர் பீட் கொடுத்து ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். சுகர் பீட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நார்மல் ஸ்குவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறோம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா அயன் நீடில்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து பீட்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணுவேன். நீங்கள் எந்த நீடிலில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ சேம் அதே நீடிலேயே நீங்கள் ஒர்க் பண்ணலாம், எந்த தப்பும் இல்லை. சுகர் பீடோடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிசோ பேன் நல்லாயிருக்கு. அதை விட அடுத்த இன்னொரு பிராண்டு வந்து என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸ்டார் பிராண்ட் வந்து நல்லாயிருக்கு. ஸோ பீட்ஸும் வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு கோல்டன் கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பிராண்டையும் வந்து சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இப்போ மேலே இருக்க லைன்லேயே வந்து சுகர் பீடால் வந்து நம்ம 1 லைன் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். சுகர் பீடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது 2 பீட்ஸாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணும்பொழுது டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். நீங்கள் வந்து 3 ஆர் 4 பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. அப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பீட்ஸ் எல்லாமே லூஸாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து நம்ம 2 பீட்ஸ் மட்டும் தான் சுகர் பீடில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். 3 கோல்டு கலர் பீட் எடுத்திருக்கேன். இந்த 1 இன்ச்சஸ் பார்டரை வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக இந்த பீட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து நம்ம இந்த பார்டர் ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது எப்படின்னா பானி ஸ்டிச் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரி இந்த பீட்ஸில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்து ஒர்க் பண்ணணும். பீட்டில் வந்து நம்ம பானி ஸ்டிச் வந்து ஒர்க் பண்ணும்பொழுது பீட்ஸ் எல்லாமே நம்ம வளைவாக கொடுத்து ஒர்க் பண்ணணும். அதாவது நார்மலாக வந்து த்ரெட்டில் ஒர்க் பண்ணும்போது நம்ம குட்டி குட்டியாக ஒர்க் பண்ணுவோம். ஆனால் பீட்டில் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் லாங்காக பானி ஸ்டிச் மாதிரி நம்ம கொடுத்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு பார்டர் வந்து திக்னஸ் கொடுக்கும். நான் ஸ்டிச் பண்ணும்பொழுது பாருங்கள், பீட் எல்லாமே வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கல. ஃபர்ஸ்ட் 2 பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டர்னிங் கொடுத்து பீட் ஆட் பண்ணி அதே மாதிரி தான் நம்ம ரிப்பீட்டடாக இந்த ஒர்க்கை வந்து கொடுத்துட்டே வரணும். ஸோ இந்த எண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக வந்து ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீட் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த பார்டர் எண்டெல்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து பீட் வந்து செட்டில் ஆகும். பானி ஸ்டிச்சில் பீட் ஒர்க் வந்து நம்ம எப்படி கொடுத்துட்டே வரோன்னு பாருங்கள். அந்த பார்டர் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிக்கிட்டே வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு நெருக்கமாக வந்து பீடை கொடுத்து ஒர்க் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இந்த பார்டர் வந்து நம்மளுக்கு நல்லா லுக்காக இருக்கும். நம்ம வந்து பானி ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன மைனூட் கேப்னஸ் வந்து இருக்க தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை மைண்ட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே கண்டினியூவாக வந்து பானி ஸ்டிச் கொடுத்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம பார்டர் லைன் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடி டிசைன் வந்து ரேண்டமாகவே வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே வந்து சுகர் பீடால் வந்து எல்லா லைன்ஸுமே நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த லைன் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டு இருக்கும். அண்ட் தென் கண்டினியூவாக வந்து ஒரு லாங் லைன் இருக்கும். அதை அப்படியே வந்து நம்ம சுகர் பீடால் கொடுத்துட்டே வரணும். நம்ம எப்படி அந்த வளைவு வந்து ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே வளைவு மேலேயே வந்து நம்ம சுகர் பீடை கொடுத்துட்டே வரணும்.
நெக்ஸ்ட் இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்க வளைவான லைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சுகர் பீடால் ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஷார்ட்டாக இருக்கிறது நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லைன்ஸும் வந்து நம்ம ஷிஃப்ட் ஆகும்பொழுது ஒவ்வொரு எண்டுலேயும் வந்து நாட் போட்டுட்டு தான் அடுத்த லைனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ப்ளவுஸ் டிசைனில் வந்து நம்ம ஆரி ஒர்க் வந்து கிராண்ட் லுக் கொடுக்கணும். ஒரு கிராண்ட் ஸ்லீவ் கேட்டிருக்காங்க கஸ்டமர் அப்படின்னும்பொழுது நம்ம கொடி டிசைன் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணும்பொழுது நீங்கள் சுகர் பீடால் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த லுக் வந்து பார்க்கறதுக்கு நல்லா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். சுகர் பீட்டால நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஒர்க்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சுகர் பீட் வந்து நம்ம 2 பீட்ஸாக வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம லைன்ஸ் மேலேயே வந்து நல்லா நெருக்கமாக வந்து அந்த பீட் கொடுத்துட்டே வரணும்னா அந்த லைன்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம சேனலோடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்குற கொஷின் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பீட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்ன த்ரெட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நார்மல் ஸ்குவிங் த்ரெட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி இந்த பீடெல்லாம் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த சூஸ் பண்ணுற கலர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸோடைய கலர்ஸ் என்னவோ அந்த கலர் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு அந்த கலர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பீடோடைய கலர் அதாவது இந்த மாதிரி எல்லோ கலர் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்கனாலும் நம்மளுக்கு வந்து அந்த டிசைன் வந்து நீட் லுக்கும் அண்ட் தென் ஃபினிஷிங்கும் என்னென்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது அந்த த்ரெட்டு வந்து நம்மளுக்கு வெளியே தெரியாமல் பீட் மட்டும் இருக்கிற மாதிரி நமக்கு டிசைனில் காட்டும். கொடி டிசைன் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது ஒவ்வொரு லைன்ஸுமே பாருங்கள் நான் எண்ணாட் போட்டுட்டு தான் அடுத்த லைன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து கண்டினியூவாக வந்து ஒரு லைன் முடிச்சிடலாம் 2 லைன்ஸ் முடிக்கலாம் அப்படின்னு போடாதீங்க. தனித்தனியாக நம்ம எண்ணாட் போட்டு ஒவ்வொரு லைனும் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள். சுகர் பீட் கொடுத்து இந்த கொடி டிசைனை வந்து லைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒவ்வொரு லைனையும் வந்து நான் கரெக்டாக அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃப்ளவரில் எல்லாமே வந்து நம்ம ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். அதாவது 3 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3 பெட்டல்ஸையும் வந்து இந்த மாதிரி க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு நான் கோல்டு கலர் திலகம் ஸ்டோனு தான் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். திலகம் ஸ்டோனை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா அதனுடைய ஷேப் எல்லாமே வந்து மேல் பக்கமாக இருக்கணும். அதாவது ஷார்ப் எட்ஜஸ் வந்து மேல் பக்கம் வரா மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணணும். நம்ம ஸ்டிக் பண்ண ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் வந்து அதை சுற்றி சுகர் பீட் கொடுக்குறேன். அந்த திலகம் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே வந்து நம்ம சுகர் பீட் கொடுத்துட்டே வரணும். ஸோ இந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸாக வந்து வளைவு கொடுத்துருந்தீங்களே அதே இடத்துல வந்து நம்ம 4 mm பீட் அண்ட் தென் ஒரு சுகர் பீட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு க்ராஸ் லைனாக வந்து நம்ம கொடுத்துட்டே வரணும். இந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது 2 சைடும் வந்து சேம் ஒர்க்கை தான் நம்ம கொடுக்கணும். இந்த கொடி டிசைனில் நம்ம கீழ் பக்கமாக இருந்து தான் இந்த 4 mm பீட் அண்ட் தென் சுகர் பீட் கொடுக்கணும். அதாவது நான் கொடுக்குற லைன்ஸ் பாருங்கள் நல்லா க்ராஸிங்காக வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ பீட் ஆட் பண்ணி இங்கே ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் அப்படியே கண்டினியூவாக வந்து ஒரு லாங் ஷார்ட் கொடுத்துட்டு அகெயின் பீட் ஆட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த எண்டில் எண்ணாட் போட்டுட்டு அதர் சைடு வந்து கீழ்ப்பக்கமாக இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும்.
ஒரு லைன்ஸ் எடுத்து அது 2 பக்கமே வந்து நம்ம பீடை கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எண்ணாட் போட்டுட்டு அதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்க லைன்ஸ் எல்லாமே இதே ஒர்க்கை தான் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த பிரைடல் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் எல்லாருமே வந்து ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆரி கற்றுக்கிறவங்க நான் இப்போ தான் ஸ்டென் ஸ்டிச்சஸ் போடுறேன், பீட் ஒர்க்கு தான் போடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் இந்த ஒர்க்கை வந்து சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபோர் எம்எம் பீட், சுகர் பீட் கொடுத்துருக்கேன். மாற்றி மாற்றி நம்ம ஆல்டர்னேட்டிவாக நம்ம கொடுக்கும்பொழுது இப்போ வந்து ஒரு லாங் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் பீட் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டே ஒர்க் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா அது நீட் லுக் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம பீடை கொடுக்கும்பொழுது 1 பை 1 அதாவது பக்கத்தில் நல்லா நெருக்கமாக வந்து கொடுத்துட்டே வரணும். டாப்பில் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது நம்ம எண்ணாட் போட்டுட்டு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். கண்டினியூவாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அன்ஈவனாக இருக்கும், அண்ட் தென் ஃபினிஷிங்காக இருக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து நாட் போட்டுட்டு திரும்பவும் நம்ம கீழ்ப்பக்கமாக இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க்கை கொண்டு வரணும். பாருங்கள், நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பாதி டிசைன் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். அதாவது எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொடி டிசைனில் ஸ்டோன் கொடுத்து ஒரு ஃப்ளவர் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொடியில் மட்டும் விட்டுட்டு அதில் இல்லாமல் ஒரு ஷார்ட்டாக இருக்க லைன்ஸில் நம்ம 4 mm சுகர் பீட் கொடுத்து இந்த மாதிரி பேடி லுக் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். சேம் ஸ்டிச்சை தான் வந்து நான் சைடில் இருக்க 2 கொடி டிசைன்லேயும் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் பாதி ஒர்க் முடிச்சிட்டோம். இதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு கிராண்ட் லுக் கொண்டு வர போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரா பண்ணியிருக்க இந்த லைன்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது ஃப்ளவர் வருதுங்களே அதுக்கு கீழே ஒரு சின்ன லீஃப் ஸ்டிச் மாதிரி நம்ம பென்சிலில் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து சுகர் பீடால் நம்ம வந்து ஒரு லீஃப் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அதாவது ஒரு குட்டி லீஃப் வந்து பீட் ஒர்க்லேயே வந்து இந்த டிசைனை வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு லீஃபோடைய அவுட்லைன் மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அது சென்டரில் ஒரு லைன் வர மாதிரி நம்ம வந்து சுகர் பீடால் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த கொடி டிசைனில் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து லீஃப் வேணும், எந்தெந்த கேப்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி குட்டி குட்டியாக லீஃபை வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து சுகர் பீடால் ஒர்க் பண்ணிக்கேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் தென் ஈஸியாக இந்த லீஃபை வந்து ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கொடி டிசைனுக்கு நடுவில் ஒரு கேப்னஸ் இருக்குது. அந்த கேப்னஸ் எல்லாமே வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். எப்படி ஃபில் பண்ணுறேன்னா, நான் ஒயிட் கலர் பீட், அதாவது பிக் சைஸில் இருக்க ஒரு பீடை வந்து நம்ம அங்கங்கே ரேண்டமாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 6 mm வந்து ஒயிட் கலர் பீட் எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு பீடும் வந்து தனித்தனியாக நாட் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அதாவது ஸ்டார்ச் ஒர்க் மாதிரி இந்த சென்டரில் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஒயிட் கலர் பீட் கொடுக்கும் பொழுது ரொம்பவும் நெருக்கமாக இல்லாமல் ரொம்ப தள்ளியும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக வந்து ஒர்க் பண்ணிக்கோங்க. நான் ரேண்டமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களால் ரேண்டமாக ஒர்க் பண்ண முடியலனா நீங்கள் எங்கெங்கே வேணுமோ அந்தந்த டாட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் பீடை கொடுத்து ஒர்க் பண்ணுங்கள்.
நம்ம இந்த பீட்ஸ்க்கு நடுவில் ஒவ்வொரு சுகர் பீடையும் வந்து நாட் போட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் ஸ்டார்ச் ஒர்க் கொடுக்க போகிறோம். ஸ்டார்ச் ஒர்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே வந்து ஒரு பீடை கொடுத்து நம்ம நிறைய பீட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒர்க் பண்ணும்பொழுது அது வந்து ஒரு ஸ்டார்ச் ஒர்க் லுக்கில் இருக்கும். ரெண்டு கொடி டிசைனுக்கும் இருக்கிற நடுவில் கேப்னஸை தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து ஸ்டார்ச் ஒர்க் கொடுத்தா போதும், மற்ற எந்த இடத்துலையும் நம்ம கொடுக்க வேண்டாம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப நெருக்கமும் இல்லாமல் விலகியும் இல்லாமல் கரெக்டாக வந்து எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து பீட்டை கொடுத்து ஒர்க் பண்ணிக்கோங்க. நம்ம கிராண்டான ஒரு ஸ்லீவ் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம் பாருங்கள். எந்த ஒரு ட்ரேஸிங் இல்லாமல், அதாவது நம்ம ட்ராப் பண்ணி ட்ரேஸ் பண்ணி இல்லாமல் நம்ம ரேண்டமாகவே வந்து ஒரு டிசைனை வந்து குயிக்காக வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் தென் ஈஸியான டிசைன். பிகினர்ஸ் நீங்கள் எல்லாருமே இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸி. இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். பார்டர் வந்து 1 இன்ச்சஸில் வந்து 3 mm பீடில் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். மேலே வந்து 3 வந்து கொடி டிசைன் கொடுத்துருக்கோம். அதாவது சென்டரில் வந்து கொஞ்சம் பெரிய டிசைனும் சைடில் 2 பக்கமும் வந்து சின்ன கொடி டிசைனும் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க கேப்னஸை ஸ்டார்ச் ஒர்க் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ பிகினர்ஸ் எல்லாருமே வந்து இந்த டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.